போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒலிபரப்ப உதவுபவர்கள்: தோபியாஸ் குடும்பத்தினர். சமந்தா மஹிமா தோபியாஸ் இன்று இவரின் 10ஆம் ஆண்டு பிறந்தநாள் நன்றியாக வேண்டி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் இடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவோடு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, இன்று வரை மோசேயின் திருச்சட்டம் வாசிக்கப்படும் போதெல்லாம் அவர்களின் உள்ளத்தை ஒரு திரை மூடி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் பால் திரும்பினால் அந்த திரை அகற்றப்படும். இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியாரை குறிக்கிறது. ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. இப்போது நாம் அனைவரும் முக்காடு இல்லா முகத்தினராய் ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிக்கிறோம். இவ்வாறு மேன்மேலும் மாட்சி பெற்று அவர் சாயலாக மாற்றமடைகிறோம். இவையெல்லாம் ஆவியாம் ஆண்டவரின் செயலே. கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இத்திருப்பணியை பெற்றிருக்கிறோம். ஆகையால் மனம் தளராமல் இருக்கிறோம். நாங்கள் அறிவிக்கும் நற்செய்தி அழிவுறுவோருக்கே அன்றி வேறு எவருக்கும் மறைக்கப்பட்டிருக்கவில்லை. இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை
குருடாக்கிவிட்டது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. நாங்கள் எங்களை பற்றி அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கிறோம். அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகிறோம். நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே. இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீசச் செய்தார். அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சியாகிய அறிவொளியே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பல்லவி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5. இறை திருவார்த்தைகள் 20 26 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டி செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உண்மையை பறைசாற்றிக் கொண்டே ஒரு குருவானவர் மிக முக்கியமாக கடவுளுக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிராகவும் பல குற்றங்களை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு
எதிராக அவர்கள் செய்வது தவறு என்று உண்மையை பறைசாற்றிக் கொண்டே இருந்தார். அவ்வாறாக இருக்கின்ற அந்த தருணத்திலே மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர், இந்த குருவானவர் நம்மை பற்றி அதிகமாக இவர் பேசுகிறார், ஆகவே நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாம் தவறு என்று மக்களுக்கு புரிய வைக்கின்றார், ஆகவே இந்த குருவானவரை நிச்சயமாக பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆகவே அவர் பணம் கொடுத்து 2 நபர்களை விலைக்கு வாங்கி அந்த குருவானவரை கொலை செய்துவிட்டு வாருங்கள் என்று அவரை அனுப்புகிறார். அந்த இருவரும் செல்லுகிறார்கள். குருவானவர் தனியாக அவர் நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். அந்த தருணத்திலே கூர்மையான ஆயுதங்களை கொண்டு அவரை அருகே செல்லுகிறார்கள். சென்ற மாத்திரத்திலே அந்த குருவானவரினுடைய பார்வையானது அந்த 2 எதிரிகள் மீது விழுகிறது. அன்புமிக்கவர்களே, அவருடைய கரங்களில் இருந்த எல்லாம் ஆயுதங்களையும் கீழே தூக்கி எறிந்துவிட்ட அந்த நபர்கள் அந்த குருவானவருடைய கால்களிலே பணிந்து அவர்கள் செய்த எல்லா தவறுகளையும் அந்த இடத்திலே பட்டியலிட்டு ஒப்பு கொடுத்து மன்னிப்பை பெற்றார்களாம். அதன் பிறகு அந்த குருவானவர் அவர்களை நோக்கி சொன்ன வார்த்தை இதுதான்: போய் உங்களுடைய முதலாளியிடம் சொல்லுங்கள், கோபம் என்பது அலகையினுடைய செயல், ஆகவே அந்த அலகையை விட்டுவிட்டு உண்மை கடவுளை பற்றி கொள்ள அவரிடம் போய் சொல்லுங்கள் என்று அவரை அனுப்பி வைத்தார். அந்த குருவானவர் தான் சகாகுன் நகர புனித யோவான். அவரை இன்று திரு அவையானது நினைவு கூறுகிறது. ஒரு குருவானவருக்கு எத்தகைய இன்னல்கள் தர முடியுமோ அத்தனை வேதனைகளையும் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்று கொண்டார். ஆகவேதான் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் இதுதான்: உண்மையை பேசுவதால் துன்பங்களும் மரணமும் வந்தாலும் அதை இன்முகத்தோடு நான் ஏற்றுக்கொள்ள எப்போதுமே தயாராக இருக்கின்றேன் என்று அந்த குருவானவர், அந்த புனிதர் இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கின்றார். அன்புமிக்கவர்களே, இறுதியாக அவரை விஷம் வைத்து கொலை செய்கிறார்கள். அவர் உண்ணுகின்ற உணவிலே விஷம் வைத்து அவரை கொலை செய்கிறார்கள். ஆகவே உண்மையை உரைத்த ஒரு மாபெரும் குருவானவரை, ஆகவே உண்மையை நீ சொல்லக்கூடாது என்று அவருடைய வாயை அடைத்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ அவர் வழியாக, அவரை பின்பற்றுகின்றவர்கள் வழியாக இன்றும் அந்த உண்மையை எதிரொலித்து கொண்டே இருக்கின்றார்கள். சினமும் கோபமும் பழியும் கடவுளுக்கு ஏற்றது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள இன்றைய நாளிலே அழைக்கப்படுகிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தை அவர் விவரமாக சொல்வதை மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு ஒன்றின் பின் ஒன்றாக பட்டியலிடுகின்றார். அன்புமிக்கவர்களே, இதிலே மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது பரிசேயரின் மறைநூல் அறிஞரின் மனநிலை எவ்வாறாக இருந்தது. இதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இவருடைய மனநிலை எத்தகையது என்று பார்க்கின்ற போது, சட்டத்தை உதட்டளவிலும் கடவுளை ஆகாயத்திலும் வைத்து பார்த்தவர்கள். ஆகவேதான் சட்டத்தை உதட்டளவில் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அதை அவர்களே சரியாக பின்பற்றவில்லை. அதனுடைய நோக்கத்தை மறந்து வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள். நோக்கம் என்று சொல்லுகின்ற போது த ஸ்பிரிட் ஆஃப் த லா என்று சொல்லுவார்கள். அதை அவர்களால் அறிய முடியாதவர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் அவர்களோடு இருந்த சகோதர சகோதரிகளை அவர்கள் ஒரு பொருளாக மட்டுமே பார்த்தார்கள், த ஆப்ஜெக்ட் என்று சொல்லுவோம். ஆகவே அத்தகைய ஒரு மனிதர்களாக இவருடைய மனநிலையானது இருந்தது. இரண்டாவதாக இவருடைய மனநிலை எத்தகையது என்றால், நாங்கள் தான் கரெக்ட், மிஸ்டர் ரைட் என்று சொல்லுவோம். வாட் எவர் ஐ சே இஸ் ரைட், அதர்ஸ் ஆர் ராங். ஆகவே எனக்கு மனமாற்றம் தேவையில்லை, அதே நேரத்திலே யாரும் எங்களுக்கு இது சரி தவறு என்று சொல்லித்தர வேண்டியதில்லை. இதுதான் அவருடைய மனநிலை. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இது சரி இது தவறு என்று சொன்னபோது அதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை என்பதை நாம் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே இந்த நற்செய்தியின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சினம்
கொள்கிறவரை மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் என்று அவர் மிக அருமையாக சொல்லுகிறார். ஆகவே சினம் கொள்வதே ஒரு தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாகுகின்ற ஒரு குற்றம். கொலை செய்வது அதன் பிறகுதான் வருகின்ற குற்றமாக இருக்கிறது. ஆகவே சினம் கொள்வதுதான் அந்த கொலை செய்வதற்கான முதல் படி என்பதை ஆண்டவர் நமக்கு விவரிக்கின்றார். புனித அகுஸ்தினார் மிக அற்புதமாக இந்த கோபத்தையும் சினத்தையும் பற்றி அவருடைய புத்தகத்தில் இவ்வாறாக எழுதியிருக்கின்றார். கோபத்தை கையாள தெரியாதவர்கள் உள்ளத்திலே என்ன நடக்கும் என்றால், அந்த கோபமே ஆலமரத்தை போல வளர்ந்து அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற இரக்கத்தை முற்றிலுமாக மறைத்துவிடும். இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. ஆகவே இந்த கோபத்தை கையாள நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அந்த சூழல் யாரிடமிருந்து நாம் பெற முடியும் என்றால், நம் ஆண்டவரிடமிருந்து தான் அதை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே பலரும் சொல்லுகின்ற வார்த்தை இதுதான்: எனக்கு கோபமெல்லாம் இல்லை, எனக்கு கோபமே வராது, ஆகவே நான் கோபமற்றவன், சினமற்றவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கோபத்தின் மறு உருவங்கள் பலருக்கும் தெரியாமல் இருக்கிறது. கோபத்தின் உருவங்கள் 9 உருவங்கள் இருக்கின்றன. அந்த 9 உருவகங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக சோர்ந்து சோகத்தோடு இருக்கிறவர்கள், சோகமே வாழ்க்கை என்று இருக்கிறவர்களும் சினத்தை வெளிப்படுத்துகிறவர்கள். இரண்டாவதாக கசப்பு உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், இதுவும் சினத்தினுடைய வெளிப்பாடு. மூன்றாவது மன்னிக்க முடியாத நிலையில் இருக்கின்றவர்கள், இதுவும் சினத்தின் வெளிப்பாடு. நான்காவது தகாத வார்த்தைகளை பேசுகின்றவர்களுக்கும் இந்த சினத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஐந்தாவது முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளுகின்றவர்கள், இவர்களும் சினத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஆறாவது கிண்டல் கேலி பேசிக்கொண்டே இருக்கின்றவர்கள், மற்றவருடைய மனதை புண்படுத்துகிறவர்கள், இவர்களும் சினத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். ஏழாவதாக பிடிவாதம் பிடிக்கின்றவர்கள், இதுதான் நான் இப்படிதான் என்று பிடிவாதத்தோடு இருக்கின்றவர்களும் கோபத்தோடு இருக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். எட்டாவது பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றவர்கள், இவர்களும் சினத்திற்கு அடிமையானவர்கள். இறுதியாக 9வது நபர்கள் நற்பெயரை கெடுக்கின்றவர்கள், இவர்களும் சினத்தின் அடிமைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்தமாக இந்த கோபத்தினுடைய மனு உருவகங்களை அனைத்தையுமே எதிர்க்கின்றவராக இருக்கின்றார். இவை அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நம்மால் வேறறுக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த சினத்தை, இந்த கோபத்தின் மனு உருவகங்களை நான் எவ்வாறாக முறியடிக்க முடியும், அவற்றை அகற்ற முடியும் என்று பார்க்கின்ற போது அதற்கும் ஆண்டவர் நமக்கு வழிகளை சொல்லி தந்திருக்கின்றார். மன்னிப்பு, பொறுமை, அன்பு, இரக்கம், கனிவு, தாழ்ச்சி, இவைகளை என்னுடைய உள்ளத்திலே நான் தொடர்ந்து நிரப்புகின்ற போது இந்த கோபத்தினுடைய மனு உருவகங்கள் என்னை விட்டு அகலும். இயேசுவின் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இவ்வாறாக இந்த கோபத்தின் மனு உருவகங்களை நாம் கொண்டிருந்தால் அதை பற்றி சிந்திப்போம். அவற்றிலிருந்து விடுதலையை நாம் பெற தொடர்ந்து இன்றைய நாளிலே நாம் ஜெபிப்போம். ஆமேன். நான் இன்ன தருவே, இன்ன தருவே, இன்ன தருவே, இறைவானார் இன்ன தருவே. எனக்கு பிடித்த ஒன்றைத்தான் உனக்கு தரவே நினைத்தேன். எனக்கு பிடித்த உன்னை போ ஏதும் இல்லை உலகில்,
அன்பே இன்ன தருவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருளவுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். முது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதனாகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் அடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களிக்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித யோவான் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன்
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை, இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்கவும் வேண்டுகிறோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவோடு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கியனின் ஆசிரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒலிபரப்ப உதவியவர்கள்: தோபியாஸ் குடும்பத்தினர். சமந்தா மஹிமா தோபியாஸ் இன்று இவரின் 10ஆம் ஆண்டு பிறந்தநாள் நன்றியாக வேண்டி